ராவணனது தேரின் மாட்சியும் அந்த தேரினுக்கு உரிய சிறப்புகளை எல்லாம் முறைப்பட சொல்லி வந்த கம்பன் ராவணன் எந்த அளவினுக்கு தன்னுடைய போர்த்திறனை காட்ட தயார் ஆனானோ அதுபோல ராமனும் தன்னை போருக்கு உரிய அளவிலே தயார் செய்து கொள்ளுகிறான். ஆகவே அவனது தோற்றம், அவனது உடலிலே பூணப்பட்ட கவசம், அதனோடு அவன் அம்பினை செலுத்துவதற்கு உண்டான அந்த அம்புகள் சேகரிக்கப்பட்ட அம்பரா தூணி போன்றவைகளையெல்லாம் கொண்டு அவன் தன்னை ஒப்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வானவெளியிலிருந்து சிவனினது ஏவலினால் இந்திரனது தேரானது போர்க்களத்தினுக்கு ராமன் பயன்பாட்டினுக்கு அனுப்பப்படுகிறது. வார்த்தையை கவனிக்கணும். தேர் இந்திரனது தேர். ஏற்கனவே இந்திரன் ராவணனிடம் தோற்றவன். ஆகவே அவனால ராவணனுக்கு எதிராக ஏதொன்றையும் செய்தல் என்பது இயலாது, அச்சம் காரணம். ஆகவே சிவபெருமானே நேரடியாக இந்திரனது தேரை அந்த தேரினை இயக்கக்கூடிய மாதலி என்கின்ற சாரதியோடு போர்க்களத்தினுக்கு அனுப்புகிறான் ராமன் பயன்பாட்டினுக்காக. அதான் இனி பார்க்கக்கூடிய பகுதி. புட்டிலோடு கோதைகள் புழுங்கி எரி கூற்றின் அட்டில் எனலாய மலர் அங்கையின் அடக்கி கட்டி உலகின் பொருள் என கரையில் வாழி வட்டில் புறம் வைத்து அயல் வயங்குற வரிந்தான். இது போன வகுப்புல பார்த்து, அதாவது மிக அதிக அளவினதாகிய அம்புகளை தாங்கி இருக்கக்கூடியதும் அதற்கு வட்டில்னு பேரு. ஆகவே அதை முதுகு பக்கமாக வைத்து இருக்க பிணைத்து கொண்டான் ராமன். அடுத்து மூண்ட செரு இன்று அளவில் முற்றும் இனி வெற்றி ஆண் தகையது உண்மை இனி அச்சம் அகல் உற்றீர் பூண்ட மணி ஆழி வயமா நிமிர் பொலம் தேர் ஈண்டு விடுவீர் அமரில் என்று அரண் இசைத்தான். தேவர்களை பார்த்து சிவன் சொன்னானா, மூண்ட செரு இதுகாரும் அரக்கர்களுக்கும் ராமனுக்கும் இடையே தோன்றின போரானது இன்று முடிந்துவிடும். இன்றளவில் முற்றும் இன்றோடு முடிந்துவிடும். இனி வெற்றி ஆண் தகையது. இனிமேல் இந்த வெற்றிக்கு உரியவன் யார் என்றால் ராமன். ஆகவே ராமனுக்கே உரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உண்மை இது நிச்சயம். இனி அச்சம் அகல் உற்றீர். இனிமேல் உங்களுக்கு பயம் வேண்டாம் ராவணன் மீது. மணி பூண்ட மணிகளால் கட்டப்பட்டதும் வயமா வலிமை கொண்ட குதிரைகளால் பூட்டப்பட்டதும் ஆழி சக்கரங்களை உடையதுமான நிமிர்னா உயர்ந்த பொலந்தேர்னா பொன்னை போன்று ஒளிரக்கூடிய தெய்வலோகத்து தேரினை ஈண்டு விடுவீர், ராமபிரானுக்கு விரைவில் அனுப்புங்கள் என்று சிவன் கட்டளையிட்டான் என்று அரண் இசைத்தான். அரண் சிவபெருமான் ஆணையிட்டான். அந்த இந்திரனது தேர் ராமனுக்கு வருகிறது. எப்படி? தேவர் அது கேட்டு இது செயற்கு உரியது என்றார். ஏவல் புரி இந்திரனும் அத்தொழில் இசைந்தான். மூ உலகும் முந்தும் ஓர் கணத்தின் மிசை முற்றி கோயில் புரிகேன் பொறியில் தேர் கொணர்தி என்று. தேவர் அது கேட்டு சிவபெருமானால் சொன்னதை கேட்ட தேவர்கள் இது செயற்கு உரியது என்றார். இந்த செயல் செய்தற்கு உரியது, நம்முடைய செயலாக இது இருக்கும், இது நம்மால் செய்ய முடியும் என்று இந்திரனிடம் சென்று தேவர்கள் சொல்ல, ஏவல் புரி இந்திரனும் சிவபெருமானால் ஏவப்பட்டதை செய்தற்கு முன் வந்த இந்திரனும் அத்தொழில் இசைந்தான். அந்த தேரினை அனுப்புவதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தான். மூ உலகும் முந்தும் மூன்று உலகங்களிலும் ஏற்பட்ட சிறப்பதாயும் ஓர் கணத்தில் முற்றி ஒரு கணத்தில் மூ உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய வேகத்தோடு செல்லக்கூடிய தேர். மூன்று உலகங்களையும் ஒரு கணத்தில் சுற்றி வரக்கூடிய இந்திரனது தேர். கோவில் புரிவேன், சிறப்புள்ள தேரை ராமனுக்கு ஏற்ற கோவிலாக செய்வேன்,
பொறியில் தேர் கொணர்தி ஒப்பற்ற தேரினை கொண்டு வருக என்றான் தன்னுடைய தேர் பாகனாகிய மாதலி என்கின்றவனிடம் இந்திரன் சொன்னான். ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க இந்த இடத்துல. இது என்னையா தேர் கோவிலா சொல்றது அப்படின்னு கேட்டா, ராமன் நாரணன் அவதாரம். இப்ப ராமன் எங்கு இருக்கிறானோ அந்த இடம்லாம் கோவில் தான் இல்லையா? அப்ப இறுதி போர்ல தேவர்கள் அனைவருக்கும் உரிய விடுதலையை தரத்தக்க போர், ராவணாதியர்களை அழிப்பதற்கு உண்டான இறுதி போர். அந்த போருக்கு உரிய தேராக தன்னுடைய தேர் செல்லுவதினால் அந்த தேரே ராமன் இருக்கக்கூடிய கோவிலாக கருதுகிறான் இந்திரன். ஆகவே என்ன அழகான முடிவு பாருங்க. ஆகவே இந்த தேரினை ராமனுக்கு உரிய கோவிலாக நான் ஒப்பனை செய்து அனுப்புவேன் என்று தனது தேரோட்டியாகிய மாதலிக்கு ஆணை பிறப்பித்தான். மாதலி கொண்டு வரான் அந்த தேர். இப்ப இந்திரனது தேர், இப்ப ராவணனது தேரை பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்திரனால் பயன்படுத்தப்படக்கூடிய தேர் எப்படின்னு பார்க்கணும். மாதலி கொணர்ந்தனன் மகோததி வாழவும் பூதலம் எழுந்து படர் தன்மைய பொலந்தேர் சீதமதி மண்டலமும் ஏனை உளவும் தின் பாதம் என நின்றது படர்ந்தது விசும்பி. மகோததி வாழாவும், அதாவது மகோததினாக்க பெரும் கடல்னு அர்த்தம். வளாவும்னாக்க அலைகளால் நிரம்ப பெற்ற பெருங்கடல். அப்ப மிகப்பெரிய கடலை போன்றும் பூதலம் எழுந்து படர் தன்மைய பூ உலகமே எழுந்து இயங்குவது போன்ற தன்மை. ஒரு பெரிய கடல் போலவும் இந்த பூ உலகமே இயங்குவது போலவும் அத்தகு அளவில் பெரிய தேர். தேரானது கடலை போன்று பறந்து நின்ற ஒன்று, பூமியை போன்று பரப்பளவை கொண்ட தேர். அவ்வளவு பெரிய தேரம். பொலம் தேர் பொன்மயமான அந்த தேரை மாதலி கொணர்ந்தான். தேர் ஓட்டக்கூடிய பாகனாகிய மாதலி கொண்டு வர சீதமதி மண்டலமும் குளிர்ச்சி பொருந்தின சந்திர மண்டலமும் ஏனை உளவும் மற்ற மேல் மண்டலத்தில் உள்ளனவும் தின் பாதம் என தன்னுடைய வலிமையான பாதம் என்று சொல்லும்படியாக. எப்படி தேரினுடைய பாதம் வானவெளியில இருக்கக்கூடிய சந்திரன் ஏனைய பிற கோள்களின் அது மண்டலங்களையெல்லாம் கடந்து நின்றது. அப்ப எவ்வளவு பெரிய தேர்னு பாருங்க. தேவர்கள் அனுப்பிய தேர் வந்து நின்றது, விசும்பில் படர்ந்தது, அப்படி ஆகாயத்துல அப்படி வந்து நின்றது. அவ்வளவு பெரிய தேர். அதாவது இந்த மகா உததி அப்படின்னாக்க இது வடமொழியிலிருந்து எடுத்த சொல் தற்பவமா. சூழப்பட்ட வளாவுதல் நிரம்ப பெற்ற நீருன்னு அர்த்தம். அது கடல், அவ்வளவுதான். சரி. குலக்கிரிகள் ஏழின் வலி கொண்டு உயர் கொடிஞ்சும் அலைக்கும் உயர் பாரின் வலி ஆழியின் அச்சும் கலக்கு அற வகுத்தது கதத்து அரவம் எட்டின் வலக்கயிறு கட்டியது முட்டியது வானை. போதுமா? இப்படி ஒரு தேரை பார்த்தாலே பயம் வந்து. எப்படி இருந்ததா? குலக்கிரிகள் ஏழின் வலி கொண்டு உயர் கொடிஞ்சு. இந்த கொடிஞ்சுன்ற ஒரு சொல் உங்களுக்கு புதியது. கொடிஞ்சுன்னா தேர்தட்டு. எப்படியா? 7 குல மலைகளின் வலிமையை தன்னிடம் கொண்டதாகிய உயர் கொடிஞ்சும்னா உயர்ந்த கொடுஞ்சி என்ற உறுப்பு. கொடிஞ்சி அப்படின்னு சொன்னாக்க தேர் பீடும். எங்க நின்று போர் செய்யணும்? 7 மலைகளினது உயரத்தை அந்த தேரானது தட்டாக கொண்டு இருக்கிறது. அது மேல நின்று கொண்டுதான் போர் செய்ய முடியும். கொடிஞ்சின்னு பேர் அது. அடுத்தது அலைக்கும் உயர் பாரின் வலி. அலைகளால் அலைக்கப்படுகின்ற நிலவுலகத்தின் வலிமை கொண்டது போன்ற ஆழியின் அச்சும், சக்கரத்தில் பொருந்தின அச்சு. கலக்கு அற வகுத்தது, இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக கோக்கப்பட்டது அந்த தேர். கதத்து அரவம் எட்டின், சினம் கொண்ட 8 பெரு நாகங்களையும் வலக்கயிறு கட்டியது. வலிமை கொண்ட கயிறாக கொண்டு கட்டப்பட்டது அந்த தேர். வானை முட்டியது, வானத்தை முட்டி கொண்டு நின்றது.
இப்ப தேர் எவ்வளவு பெரியதுன்னு ஒரு கற்பனை. அதனால இந்த கொடிஞ்சின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். தேர் விரைவாக செல்லும் போது தேர் தட்டில் இருந்து அதன் மீது அமர்ந்து வந்தவர்கள் வீழாது இருப்பதற்கு பக்க வாட்டில் இருக்கக்கூடிய பலமான பீடம் கொடிஞ்சின்னு பேர். அத தேர் தட்டு என்று சொல்லுதல் மரபு. 8 விதமான பாம்புகள். எப்படியா 8 விதமான பாம்புன்னா வாசுகி, அனந்தன், தக்கன், சங்கபாலன், குளிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடகன். இந்த 8 பாம்பையும் வைத்து கட்டப்பட்டதான் கயிறாக. எவ்வளவு உறுதியா இருக்கும்னு பாருங்க. சரி, அடுத்தது ஆண்டினொடு நாள் இருது திங்கள் இவை என்ன மீண்டனவும் மேலனவும் விட்டு விரி தட்டில் பூண்டு உளது தாரகை மணி பொருயில் கோவை நீண்ட புனை தாரினது நின்றுள்ளது குன்று. மீண்டனவும் மேலனவும்னா கடந்து போனவைகளும் வரப்போக கூடியவைகளும் ஆன ஆண்டினொடு ஆண்டுகள், நாள் இருது திங்கள் இவை என்ன கிழமை பருவம் மாதம் என்ற இவற்றின் காலப்பகுதிகளையும் விரி தட்டில் பூண்டுள்ளது விரிந்த தேர்தட்டிலே குறிக்கப்பட்டுள்ளது. யோசிச்சு பாருங்க. தேர்தட்டில கால குறிப்புகள் அமைப்பது தொன்மையான ஒரு வழக்கம் என தெரிகிறது. இக்காலங்களுக்கு உரிய தெய்வங்கள் தேர்தட்டில் இடம்பெறும் என குறிப்பினை என்ன காரணம்னு சொல்லிடு. தெய்வத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய தேரானது அது எல்லா காலத்தும் இயங்குவதற்கு உண்டான ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காக அந்தந்த காலங்களுக்கு உண்டான தெய்வங்களை வேண்டி வணங்கி அதனது ஆற்றலையும் அருளையும் தேருக்கு பெற்றிருப்பார்கள். இப்ப நமக்கே தெரியும், இப்ப எத்தனை பேருக்கு அவரவர்கள் வீடுகள்ல மகிழுந்துகள் இருக்கும், பிளஷர் கார். இப்ப நாம பயன்படுத்தப்படக்கூடிய கார் இருக்கு இல்லையா, அத ஒரு சமதளத்துல சில வண்டிகளை கொஞ்சம் மேட்டான நிலப்பகுதிகளில் செலுத்த முடியும். ஆனால் அந்த நீரோடு சேர்ந்து குழம்பி இருக்கக்கூடிய அந்த சேர் நிறைந்த பகுதிகளில் நீங்க காரை ஓட்ட முடியுமான முடியாது. அதனுடைய சக்கரங்கள் அந்த ஷேர்ல மாட்டிக்கொள்ளும். என்ன காரணம்னா, பெரும்பாலான கார்கள் அதனை இயக்குவதற்கு உண்டான கியர் இருக்குல்லவா, 2 முன் சக்கரத்திலோ அல்லது 2 பின் சக்கரத்திலோ தான் பொருத்தப்பட்டிருக்கும். அது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சில வண்டிகளை ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னுவா, ரியர் வீல்ஸ் டிரைவ்னுவா. அப்ப அந்த வண்டிகளுக்கு இயங்கும் திறன் இந்த மாதிரியான நிலப்பரப்புல கொஞ்சம் சேர் நீர் இதெல்லாம் நிறைந்து குழம்பி இருந்த பகுதியில அந்த 2 சக்கரங்களை மட்டும் கியர்களினால் இயக்கப்படக்கூடிய வண்டியை ஓட்டுதல் எளிது அல்ல, முடியாது. அதனால என்ன பண்ணுவார்கள், இதற்கு என்று சில வண்டிகள் தயார் செய்வார்கள். இந்த ஜெனரல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்றோம் இல்லையா, ஜீப், அதுல பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ்னு இருக்கும். அதுக்குன்னு தனி ஒரு கியர் சிஸ்டம் இருக்கும். அதை போட்டீர்கள் என்றால் எந்திரம் அந்த என்ஜினினுடைய செயல்பாட்டுல 4 சக்கரங்களும் இயக்கப்படும். அப்ப எளிதாக அந்த நிலப்பரப்பை இது கடந்து விடும். இதற்குத்தான் வைத்தது. அதுபோல பழைய காலத்துல தேர் என்பது 4 வேறுபட்ட பருவங்கள் இருப்பதினால மழை பருவம் இருக்கும், கோடை பருவம் இருக்கும். இந்த பருவங்களுக்கு அவை செலுத்தப்படுகின்ற பொழுது தேரினது அகமும் புறமும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால அந்த தேருக்கு அந்தந்த பருவங்களுக்கு உரிய அதி தேவதைகளை ஆவாகனப்படுத்தி இருப்பார்கள்.
அப்படி ஆவாகன தெய்வத்தன்மை வாய்ந்த தேர்கள் அப்படி செய்திருப்பதினால் அந்த பருவத்தினால் வரக்கூடிய இடர்பாடுகள் ஏதொன்றும் இந்த தேரை பாதிக்காது. இது ஒரு அடிப்படை. இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது கதவுகளையும் ஜன்னல் போன்ற இடங்கள்ல நிறுவப்படக்கூடிய மரக்கதவுகளையும் நம்ம முறையாக பதப்படுத்தாமல் அதை கதவுகளாக கொண்டு விட்டோம்னா குளிர் காலத்துல மழை காலத்துல அந்த மரம் விரிவடைந்து மூட முடியாம தடுத்தும், இல்ல மூடினதை திறக்க முடியாம இறுகிவிடும். அப்ப முறையாக அந்த மரத்தை பதப்படுத்துவார். சீசன்ட் வுட் எல்லா பருவ காலங்களுக்கும் ஏற்றாற் போல அதை பக்குவப்படுத்துவார்கள். இது வீடுகளுக்கு உண்டான மர பொருள்கள் மட்டும் அல்ல, எல்லா பெரிய எந்திரங்களிலும் நீங்கள் செயற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அது எல்லா பருவ காலங்களுக்கு ஏற்றாற் போல அமைய வேண்டும் என்று கருதி அதற்கு ஏற்றாற் போல் அந்த கட்டுமானத்தை உருவாக்குவார். இதெல்லாம் இன்றைக்கு நிறைய பார்க்கலாம். காரணம் என்னன்னாக்க ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்துல சில பொருள்கள் விரிவடையும். அது விரிதற்கு உண்டான இடம் கிடைக்கலன்னா மேல் நோக்கி எழுந்துரும். அப்ப அதன் மீது செலுத்தப்படக்கூடிய எந்த ஒரு வாகனமும் தடம் புரண்டும். இதெல்லாம் இன்றைக்கு தொழில்நுட்பத்துல நம்ம பார்க்கக்கூடிய சிக்கல்கள், தீர்வுகள். பழைய காலத்துல தேர்கள் அப்படி இருந்தன. தேர்களுக்கு உண்டான சக்கரம், அதன் கண் பொருத்தப்படக்கூடிய அச்சு பருவங்களுக்கு ஏற்றாற்போல் சுருங்கும் அல்லது விரிவடையும். அப்ப அதனால் அந்த பருவ தேவதைகள், அதனால்தான் நீங்க பார்க்கலாம், சாதாரண விஷயம், பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்ற அப்படின்னா அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அதி தேவதைகள், அந்த தேவதைகள் வணங்கக்கூடிய இறைவர்கள் இருப்பார்கள். அதுபோல 9 கோள்கள்னா 9 கோள்கள், அந்த கோள்கள் வணங்கக்கூடிய இறைவர்கள் பெயர் இருக்கும். இப்ப செவ்வாய்ன்னு சொன்னா செவ்வாய்க்கு உண்டான கோள் அது யாரை சென்று வணங்கும்னா முருகனை போய் வணங்கும். அங்காரகனுக்கு இஷ்ட தெய்வம் முருகன். இப்படி ஒவ்வொரு கோள்களுக்கும் தெய்வம் இருக்கு. நீங்க அந்த கோள்களை வணங்குவதற்கு பதிலாக அந்த கோள்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தையே வணங்கினீர்கள் என்றால் அந்த கோள்களினால் வரக்கூடிய இடர்பாடுகள் குறையும் என்பது ஜோதிட நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் தான். ஏன்னா அடுத்த மாதம் 4 நாட்கள்ல குரு பெயர போகிறது அல்லவா? குருவினுடைய ஆதிபத்திய தெய்வம் எதுனா தட்சிணாமூர்த்தி சிவன். அதை வணங்கினால் குருவினால் ஏதாகிலும் இடர்பாடு தோஷம் ஏதாகிலும் வந்தால் நீங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அதன்படி எல்லாரும் அதற்குண்டான தலம் இருக்கு. ஆலங்குடின்ற ஒரு இடம், அது சிவன் கோவில் தான். அங்க தட்சிணாமூர்த்தி பிரதானமாக இருக்க அங்க குரு அவரை வணங்கியதாக நம்பிக்கை. அதுபோல திருநள்ளாறுல சனி, அங்க தர்பாரண்யேஸ்வரர்னு இருக்கார் சிவன். அங்க சனி அங்கு வணங்கி தனது துன்பத்தை போக்கி கொண்டான். நளன் அந்த தீர்த்தத்துல மூழ்கி சனி தோஷம் நீங்க பெற்ற நிறைய கதைப்படி. அத மாதிரி இந்த தேரு தெய்வத்தன்மை வாய்ந்த தேர், நாள்களுக்கு உரிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதைகள், அதே போல பருவம், அந்த 6 விதமான பருவம், அந்த பருவங்களுக்கு உண்டான அதிதேவதைகள். அதற்கு பிறகு ஆண்டு 60 ஆண்டுகள் உண்டு. 60 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அவைகள் வணங்கக்கூடிய இவைகளை எல்லாம் தேர்ல பதித்திருப்பார்கள். அதனால்தான் தேர்ல ஏறுகின்ற பொழுது முழுமையுமாக தேரை வலம் வந்து வணங்கி அதற்கு தூப தீபம் காட்டியதன் பிறகுதான் தேர்ல ஏறுவார். அந்த மரபுதான் இன்றைக்கும் நம்ம ஆயுத பூஜைக்கு புதியதாக வண்டி வாங்கினால் அல்லது ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு திரும்பி வர்ற வண்டி, இதுகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் வழிபாடு செய்து பயன்படுத்துகிறோம். இந்த முறையை நம்ம தொன்று தொட்டு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப போர்க்களத்தில் அந்த தேரை இப்படி முறைப்பட வழிபட வேண்டும். அதற்குத்தான்
விரி தட்டில் பூண்டுள்ளது. விரிந்த தேர்தட்டிலே இந்த தேவதைகளினது உருவம், அவைகள் வணங்கக்கூடிய இறை உருவங்களை எல்லாம் பதித்து இருக்கிறார்கள். தாரகை மணி, நட்சத்திர மணிகள் கொண்டு கொத்து, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையே மணிகளாக கொத்து, பொருயில் கோவை ஒப்பற்ற மாலைகளையும் புனை தாரினது அழகு செய்யப்பட்ட மாலைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டது. குன்றின் நின்றுள்ளது மலை போலே பெருமிதமாக, அப்படி போர்க்களத்துல கம்பீரமா வந்து நின்றது. ராவணன் தேருக்கு எதிராக மாதிரம் அனைத்தும் மன்னிக்கணும், மாதிரம் அனைத்தையும் மணிச்சுவர்களாக கோது அற வகுத்தது. மழை குழுவையெல்லாம் மீது உரு பதாக என வீசியது. மெய்மை பூதம் அவை ஐந்தின் வலியின் பொலிவது அம்மா. இந்த கம்பனுக்கே ஐயோ என்ன அற்புதமான தேர்னு அவனே அம்மான்னு வியந்து சொல்லிட்டான். எப்படியா? மாதிரம் அனைத்தையும், மாதிரம்னா திக்குகள், எல்லா திசைகளையும் மணிச்சுவர்களாக, அழகிய சுவர்களாக கொண்டு கோது அற வகுத்தது. குற்றமற்ற தேராக உருவாக்கப்பட்டது. மழை குழுவையெல்லாம், மேக கூட்டங்கள் அனைத்தையும் மீது ஒரு பதாக என தேர்மேல் கட்டப்பட்ட பெரிய கொடிகள் போல, மேகங்களே கொடிகளம் வீசியது, ஆடச் செய்தது. மெய்மை பூதம் அவை ஐந்தின், அழியாத நிலை கொண்ட 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பூதங்களினது ஒட்டுமொத்த வலிமையையும் இது கொண்டு இருக்கு. இப்ப என்ன ஆகும்? இந்த 5 பூதங்களினால் எந்த விதத்திலும் இந்த தேருக்கு இடர்பாடு வராது. வாயு, காற்று இந்த தேரை ஒன்றும் செய்ய முடியாது. அக்னி, நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப்ன்ற மாதிரி. இந்த 5 பூதங்களினாலும் இந்த தேருக்கு எந்த விதமானதோர் அபாயத்தை உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தது. மரத்தொடு மருந்து உலகில் யாவும் உளவாரி தரத்தொடு தொடுத்த கொடி தாங்கியது. சங்க கரத்தொடு தொடுத்த கடல் மீது நிமிர் காலத்து உரத்தொடு கடுத்த கதழ் ஓதை அதன் ஓதை. மரத்தொடு மருந்து, மரங்கள் மற்றும் பூண்டுகள் என, மருந்துன்னா ஞாபகம் வச்சுக்கணும். மருந்துன்ற சொல்லுக்கு மற்றொரு பொருள் என்னன்னா மரங்கள் மற்றும் பூண்டுகள் என. பூண்டுகள்னு சொன்னா செடி கொடிகள், அதெல்லாம் பூண்டுன்னு பேச்சு சொல்றதுல புல் பூண்டுன்னு. ஆகவே மரம், புல், பூண்டுகள் கொடிகளாக செடிகளாக இருக்கக்கூடிய சிறு தாவரங்கள் என உலகில் உள்ள யாவும் வாரி, உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் வாரி எடுத்து தரத்தொடு தொடுத்த, உயர்தரம் கொண்டு தொடுக்கப்பட்ட கொடி தாங்கியது, கொடியை தாங்கி இருப்பது. சக்கரத்தோடு தொடுத்த கடல், கூட்டமாய் உள்ள அலைகளோடு பொருந்திய கடலானது மீது நிமிர் காலத்து, மேலே பொங்கி வருகின்ற காலத்து, ஊழி காலத்துல உரத்தோடு கடுத்த கதழ் ஓதை, வலிமையோடு விரைவு கொண்டு கடுமையான வேகத்தோடு எழுப்பும் ஓசையை உடையது அதன் ஓதை, அந்த தேரின் ஓசை. அதாவது சங்கக்கரத்தோடுன்னு சங்குகளை அலைகளாக கொண்டு எரியக்கூடிய கடலினது ஓசையை காட்டிலும் அந்த ஓசை ஊழிக்காலத்துல என்ன பெரும் ஒலியை எழுப்புமோ அதனை காட்டிலும் ஓடுகின்ற பொழுது ஒலியை எழுப்பக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் வாய்ந்த தேர். அது உருண்டு வருகிறதுன்னா அந்த ஒலியே மிக பெரிய அளவினுக்கு அதிர்வினை தரத்தக்கதாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஓசையோடு ஓடக்கூடிய தேர் சக்கரங்களை உடையது. பண்டு அரிதின் உந்தி அயன் வந்த பழ முந்தை, புண்டரீக மொட்டு அணைய மொட்டினது. பூதம் உண்டவை வயிற்றிடை ஒடுக்கி உமிழ்கிற்போன் அண்ட அண்டசமணி சயனம் ஒப்பது அகலத்தில். இந்த பாட்டு ஒரு மிகை பாடலா சுட்டி இருக்கிறார்கள். இருந்தாலும் பாடு பொருள் அழகா இருக்கு. பண்டு ஆதி காலத்துல அரிதின் உந்தி அயன் வந்த, திருமாலின் உந்தியில் நான்முகன் தோன்றுவதற்கு காரணமான பழ முந்தை புண்டரீக மொட்டு அணைய, பழமையான தாமரை மொட்டு போன்றதான். எப்படி கற்பனைய புரிஞ்சுக்கணும்.
பண்டொரு காலத்துல நாரணன் அரிதுயில் மேற்கொண்ட பொழுது அவன் தொப்பூழிலிருந்து ஒரு தாமரை மொட்டு வளர்ந்தது, அது மலர்ந்தது, அதுல நான்முகன் தோன்றினான். அவன் எல்லா உலகங்களையும் கோள்களையும் விண்மீன்களையும் படைத்தான். அப்ப அந்த தாமரை எவ்வளவு பெரியது! நான்முகனை தாங்கி அவனால் படைக்கப்பட்ட பொருள்களை தாங்கி எல்லாம் தன்னகம் கொண்டுள்ள தாமரை மொட்டது. அப்படின்னா இந்த தேர் எல்லாவற்றையும் தன்னகம் கொண்டு எல்லா உலகின் கண் உள்ள பொருள்களை எல்லாம் தன்னகத்திலே வைத்துக் கொள்ள அளவினுக்கு பறந்து பட்டது பெரியது. அந்த பழமையான தாமரை மொட்டினை போன்றது. அடுத்து பூதம் உண்டவை வயிற்றிடை ஒடுக்கி பூத விகாரங்களாகிய உயிர்களை எல்லாம் தன் வயிற்றினுள் ஒடுக்கி உமிழ்கிற்போன் மீண்டும் படைப்பு காலத்தில் உமிழ வல்லவனாகிய திருமால். அததான் முன்னாடியே கடவுள் வாழ்த்துல சொல்லிட்டார் கம்பன். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி உண்டு உமிழக்கூடியவன் நாரணன். ஆகவே எல்லாவற்றையும் தன்னுள் விழுங்கி உமிழக்கூடிய அளவினுக்கு உருவான பூமியை போல் பறந்து பட்டது இந்த தேரம். அண்டசமணி சயனம் ஒப்பது அகலத்தில் ஆதிசேடனாகிய அழகிய படுக்கை எவ்வளவு பெரியதாய் இருக்குமோ அப்படிப்பட்ட அகலத்தினுக்கு உரியதான் அந்த தேர். அந்த தேர்ல எவ்வளவு பொருள் வைக்கலாம்னு பாருங்க, எவ்வளவு ஆயுதங்கள் என்னென்னலாம் வைக்கலாம்னு பாருங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் இந்த யூடியூப்ல சில வேடிக்கைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இப்ப மேலை நாடுகள் எல்லாம் தாங்கள் ஓட்டி செல்லக்கூடிய இந்த கேரவான் இருக்கு இல்லையா, அதை எப்படியெல்லாம் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள்னு காட்டுவார்கள். ஒரு இல்லத்தினுக்கு உண்டான அத்தனை பொருள்களும் மிக அழகான முறையிலே பொருத்தப்பட்டு சில கேரவான்கள் இருக்கும். அதை ஓட்டிக்கொண்டு உங்களுடைய வாகனத்தோடும் சேர்த்து கொள்ளலாம், இல்லை அதற்கு தனியான ஒரு வாகனமாகவும் கருதி ஓட்டி சென்றால் எங்க வேண்டுமானாலும் நிறுத்தி கொண்டு ஒரு இல்லத்தில் இருப்பது போன்று அந்த பகுதிகளில் இருந்து மிக அழகாக உங்கள் பொழுதை கழிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு நவீனத்துவத்தினுக்கு உட்பட்டு, இப்போ இதெல்லாம் அந்த மாதிரியான வாகனங்கள் கிடைச்சதுன்னா வேற எங்கேயும் போய் நம்ம தனியாக ஒரு விடுதியிலோ அல்லது உணவு சாலைகளிலோ தங்க வேண்டிய தேவை இருக்காது. மேலை நாடுகள்ல நிறைய பார்க்கலாம் இது. ஆகவே எங்காயிலும் ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதியில அந்த நிலப்பரப்பில் இதை கொண்டு போய் நிறுத்திட்டு அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான பொருள்களை உள்ள இருந்து எல்லாவற்றையும் எடுத்து அந்த வாகனங்கள்ல இருந்து ஒரு கூரை போன்ற அமைப்பு தானாக இயங்கி வந்து அதிலெல்லாம் வெளியே உட்கார்ந்து இந்த லான்ல அமர்ந்து பொழுத கழித்து இரவு நேரத்தில் வண்டிக்குள்ள போய் படுத்து எல்லா தட்பவெட்பங்களுக்கும் மழை வந்தால் அதிலிருந்து பாதுகாக்க எல்லா அமைப்புகளோடு. அப்போ அதை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியம். அது மாதிரி இந்த தேர்ல எல்லா சௌகரியமும் இருக்கு, எல்லா விதமான பொருள்களையும் வைக்கிறது, எல்லா பருவங்களுக்கும் உகந்தது. ஆதிசேஷன் அது படுக்கை போல பறந்து பட்டது பெரியது. இதை இந்த தேரை பார்த்தாலே பிரமிப்பா, ஒரு நகரே வருவது போல இருக்கும். நீங்க அதை பார்க்கணும்னா கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் திருவாரூருக்கு போனீங்கன்னா ஆழித்தேர்னு ஒண்ணு, திருவாரூர் தேருக்கு பேரு ஆழித்தேர். ஆழின்னா கடல்னு பேர். அவ்வளவு பெரிய தேர், போய் பாருங்க. அந்த திருவாரூர் தேர் விழா, தேர் திருவிழாவை போய் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த தேரினது பிரமிப்பு தெரியும். பழமொழி பழம்பாடலே அதுதானே, திருவாரூர் தேர் அழகு. அவ்வளவு பெரிய தேர். அதை மானுட முயற்சியில் எல்லாம் அவர்கள் அதை இயக்குவதுன்னு முடியாது, பொறியாளர்களை வைத்து கொண்டுதான் இயக்குகிறார்கள். திருச்சியில இருக்கக்கூடிய அந்த பெல் என்ற அமைப்பினார்கள் வந்துதான் அதனுடைய இயக்க முறைகளையே கட்டுப்படுத்துவார்கள். அவனுடைய பிரேக் சிஸ்டம் எல்லாம் பெல்லில் இருந்து வந்த ஹைட்ராலிக் சிஸ்டம். இல்லைன்னா தேரை நிறுத்த முடியாது, அவ்வளவு எடை உண்டானது. அது ஓட தொடங்கினா அத அவ்வளவு வேகமாக
ஓடக்கூடியது. ஏன்னா சக்கரங்கள் எல்லாம் பழைய அச்சுகளாக இருக்கப்படாதது. அதெல்லாம் இந்த பேரிங் சிஸ்டத்துல ஆபரேட் பண்ணக்கூடிய தேர். அவ்வளவு பெருசு. கிட்டத்தட்ட வெறும் தேரே 400 to 500 டன் எடை உண்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு வாய்ப்பு இருந்தா ஒரு நாள், ஒரு முறை, ஒரு ஆண்டு போய் பாருங்கள். பார்க்கப்பட வேண்டிய விழா. சரியா? அதனால அந்த தேரே நமக்கு பிரமிப்பா இருக்கும். இப்ப இந்திரனது தேர்னா எப்படின்னு பாருங்க. மானுடர்களால் கையாளப்படக்கூடிய ஆழித்தேரே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், பிரமிப்பா இருக்கும். அதை காட்டிலும் பன்மடங்கு பெரியதாகிய தேர்னா எப்படின்னு பாருங்க. ஆகவே ஆதிசேடன் அது படுக்கையை போன்று அகண்டு இருக்கக்கூடிய தேரது. வேதம் ஒரு நாளும் நிறை வேள்விகளும் வெவ்வேறு ஓதம் அவை 7, மலை 7, உலகு 7, பூதம் அவை 5, எரி 3, நனி பொய்த்தீர் மாதவமும் ஆவுதியும் ஐம்புலனும் மற்றும். போச்சு. இந்த தேருக்கு என்னெல்லாம் பெருமைன்னா பாருங்க. அந்த தேர் வேதம் ஒரு 4 வேதங்களும் நிறை வேள்விகளும், இதுகாரும் முனிவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அத்துணை வேள்விகளினுடைய பயன். வெவ்வேறு ஓதம் அவை 7, தனித்தனியாக உள்ள கடல்களினது 7 கடல்களும், மலை 7, குலமலைகளான 7 மலைகளும், உலகு 7 உலகு, பூதம் அவை 5 பூதங்கள், நனி பொய்த்தீர் மாதவமும் எரி 3 விதமான அக்னி, சூரியன், சந்திரன், நெருப்பு. இல்ல நெருப்பினது 3 ஆகவனீயம், காரிகபத்தியம், தட்சிணானீயம். இந்த 3 நெருப்பு. நனி பொய்த்தீர் மாதவமும் மிகவும் பொய்மையிலிருந்து விலகிய பெரிய தவமும், ஆவுதியும் அந்த தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவிஸ். இவைகளோடு பாட்டு ஒன்னும் முடியல. அடுத்த பாட்டுல அருங்கரணம் 5, சுடர் 5, திசை 4, ஒருங்கு அரணம் 3, உழல் வாயு 10, பெரும் பகலும் நீளிரவும் என்று இவை பிணிக்கும் பொறும் பரிகளாகி நனி பூண்டது பொலந்தேர். இந்த பாட்டை சொல்லிட்டு விளக்கம் தரேன். பொலந்தேர் பொன்மயமான அந்த தேர், அருங்கரணம் 5, இந்திரியங்கள் 5, அதுக்கு பேர் அந்த கரணம்னு பேர். சுடர் 5 நெருப்புகள், திசை 4 விதமான திக்குகள், ஒருங்கு அரணம் 3, ஒருங்கே இணைந்து செயல்பட்ட 3 மதில்கள் முப்புறம், உழல் வாயு 10, திரிகின்ற 10 வகை காற்று, அதான் தச நாடின்னு பேர். பெரும் பகலும் பெரிய பகற்காலம் இரவு என்று இவை என குறிக்கப்பட்ட, இது பெரும் இரவு காலம் என்று குறிக்கப்பட்ட பொறும் பரிகளாகி போர்க்கணம் உடைய குதிரைகளாக மாறி நனி பூண்டது. இந்த தேருல பூண்டுள்ள குதிரைகளினது விளக்கம் இந்த 2 பாட்டு. எப்படி ஒவ்வொரு குதிரையும் எப்படியா 4 வேதங்களை போல குதிரைகள், 5 கரணங்களை போன்று மெய்வாய் கண் மூக்குன்ற 5 புலன்களினது கரணங்கள் 5, புலன் 5, திசை 4, இவை எஞ்சியவற்றின் விரிவு வருமாறு. எப்படி வேள்விகள் 5ன்னா கடவுள் வேள்வி, பிரம்ம வேள்வி, பூத வேள்வி, மானிட வேள்வி, தென்புலத்தார் வேள்வி. ஹோமம் வளர்க்கறது இந்த 5 விதமா தான் வளர்க்கணும். கடவுள் பேர்ல வளர்க்கக்கூடிய வேள்வி பார்க்கிறோம் இல்லையா? கடவுள் பேர்ல வளர்க்கக்கூடிய வேள்வின்றது எதுன்னா, வீடுகள்ல நவக்கிரக ஹோமம், வாத்து ஹோமம், கடவுளுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய கணபதி ஹோமம், குபேர ஹோமம், சதச்சண்டி, நிறைய இருக்கு. இது கடவுள் வேள்வின்னு பேரு. பிரம்ம வேள்வின்னா அந்தணர்கள் அனுதினமும் மேற்கொள்ளக்கூடிய பிரம்ம யஜ்யம். அது சமிதாதானத்திலிருந்து தொடங்குகிறது. அடுத்து பூத வேள்வி, சில அதிதேவதைகளை வயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய வேள்விகள்.
அப்புறம் மானுட வேள்வி, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய வேள்விகள். அதுக்கப்புறம் தென்புலத்தார் வேள்வி, நம்ம முன்னோர்கள் இறந்து போக அவர்களுக்காக ஆண்டுதோறும் தீயின் முன் நாம அவிஸ் கொடுக்கிறோம் பிதுர்களுக்கு, பிதுர் வேள்வி. சரியா? இந்த 5 வேள்விகள். கடல் 7, இதெல்லாம் எங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சொல்லக்கூடிய இடம் தப்பான இடம், வேற வழி இல்லை, அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். ஓ, அந்தணர்கள் இல்லத்துல இறந்த யாரேனும் ஒருவர் இறந்து போனால், இறந்து போனவரினுடைய ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்து இந்த 10 நாள் நிகழ்வுகள் கழிந்து 13ஆம் நாள் விருத்தி என்று சொல்லக்கூடிய சுபம் நிகழும். அதுல இறந்து போனவரை பற்றி ஒரு பாடல் புனைந்து அவரை பற்றின விளக்கம், அவர் எப்படியெல்லாம் இந்த உலகில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து அவர் ஆத்துமா எவ்வாறு எல்லாம் கடந்து இறைவனது திருவடியை சென்று சேருன்றதற்கு ஒரு பாட்டு எழுதுவார். அதுக்கு பேரு சர்ம ஸ்லோகம்னு பேர். அந்த பாட்டை எழுதிட்டு அதற்கு விளக்கம் சொல்லுவார் எழுதியவர். அப்போ இறந்தவரினுடைய ஆத்துமா ஒவ்வொரு கடலாக கடந்து செல்லுகிறது. இறைவனை அடைவதற்கு முன்பு வழியில பலவேறு கடல்களை கடக்கிறது. அதனால் அது தாகத்தோட இருக்கும். அதற்குத்தான் இந்த 10 நாளும் நீர்ப்படை செய்தல். நிறைய தண்ணி ஊற்றுவார்கள். ஒரு கல்லை நாட்டி அவ்வளவு தண்ணி ஊற்றணும். இந்த ஆத்துமன் அவ்வளவு தாகத்தோடு இருக்கும். அந்த கடல் எப்படியா, முதல் கடல் எதுனாக்க உவர்நீர் கடல், உப்பு கடல், நெய்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல், தேன் கடல், மலை 7 எதுனாக்க கைலை, இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமக்கூடம், நீலம், இந்த 7 மலை. கந்தமானத்தை சேர்ந்து 8ன்னு கணக்கு உண்டு. உலகு 7, பூலோகம், தவலோகம், சத்தியலோகம், மகாலோகம், ஜனலோகம், தவலோகம். ஆகவே இந்த லோகங்கள் எரி 3, வேள்வித்தி, காரிகபத்தியம், ஆகவனீயம், தக்ஷணானீயம், 4 திசையில் இருக்கக்கூடிய 4 அதிதேவதைகள், கதிரவனை சேர்த்து பஞ்சாக்கினிகள் என்பர். ராகம், கோபம், காமம், ஷடம், தீபனம் ஆகியவை பஞ்சாக்கினிகள். 5 நெருப்பு. அரணம் 3, பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 கோட்டைகள். அப்புறம் தசவாயுக்கள் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த கடைசியான 3 நாடிகள் நமக்கு பிடிபடாது. மருத்துவர்கள்லாம் நாடி பிடித்து மருத்துவம் செய்கிறார்கள் அல்லவா? அந்த 10 நாடியில அவர்களுக்கு கூட அந்த கடைசி 3 நாடி, கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த நாடிகளை பார்க்கறது கடினம். மற்ற 7 நாடிகள் நம்ம பேச்சே சொல்லுவோம், சப்த நாடியும் ஒடுங்கி போச்சுன்னு. மரணம் சம்பவிக்கின்ற பொழுது முதல்ல இந்த 5 நாடிகள் ஒடுங்கும். மன்னிக்கணும், 7 நாடிகள். ஏனைய 3 நாடிகள் இறுதியில தான் போகும். இன்னமும் என்ன சொல்லுவார்கள், கொஞ்சம் பயம், கேட்பதற்கு தெளிவு இருந்தா சொல்லலாம். பழைய காலத்திலெல்லாம் உடலானது மரணத்தினுக்கு பிறகு இறந்தாரினது உடலை ஒரு திறந்த வெளியில தான் வைத்து எரிவூட்டுவார்கள். இன்னைக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் கிரமட்டோரியம் பார்க்க முடியாது உங்களால். அது திறந்த வழியில தான் எரிவூட்டுவார்கள். எரிவூட்டுகின்ற பொழுது அந்த உடல் எரிகின்ற பொழுது இந்த கடைசி 3 நாடிகள் உடம்பை விட்டு வெளியே போகும். ஞானிகளுக்கு அந்த கடைசி 3 நாடிகள் அவர்கள் ஜீவசமாதி கூடும்போது வெளியே போறதை பார்க்க முடியும் என்று நூல்கள் சொல்லுகின்றன. நான் பார்த்ததில்லை, தெரியாது. ஆனால் இறந்ததன் பின் உடல் எரியூட்டப்படுகின்ற பொழுது இந்த நாடிகள் வெளியே செல்லும்.
அதற்கு உண்டான ஓசை கேட்கும். அந்த மயான பூமிக்கு போய் அதை நம்மால் கேட்க முடியும் என்று சொல்லுவார். அந்த மயானத்துல பழக்கத்தினுக்கு உட்பட்ட அந்த உடலை எரிக்கக்கூடியவர் இருக்கிறார் அல்லவா, அவர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவார்களா, இந்த நேரத்துல இந்த வாயு வெளியேறும். அதுல இறுதியாக போறது எதுனா தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் என்கின்ற வாயு செல்லுகின்ற பொழுது 5 புலன் வழி செல்லும், இல்லை என்றால் தலை வழி செல்லும் என்று கணக்கு. அப்படி தலைவழி செல்லுகின்ற பொழுது அந்த தலையினது உச்சியில ஒரு கிராக் ஏற்படும். அதுதான் கபால மோட்சம் என்று சொல்லுதல் மரபு. சில பேருக்கு கண் வழியாக போகும். இதெல்லாம் சொல்லப்பட்டதுங்க, எதுவும் நான் நின்று பார்த்ததில்லை, படித்ததனால தெரிந்தது. அதனால இந்த 10 விதமான நாடிகள் ஒவ்வொரு மானுட உடலிலும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த 7 நாடிகளை மருத்துவர்கள் பிடித்து பார்த்து நம்முடைய நோய் தன்மையை, நம்முடைய உடலினது நலம் இவைகளை வகுத்து விடுவார். அந்த எஞ்சி இருக்கக்கூடிய கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன அவ்வளவு எளிதில் பிடிபடாதவர்கள். அதையும் சூட்சமமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால் நமது உடலினது தன்மையை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு வந்துள்ள நோய் நமக்கே தெரியும். இப்போ உதாரணம், சிலருக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, பிளட் பிரஷர், அதெல்லாம் இப்ப கைகளில் இருக்கக்கூடிய சாதனத்தை வைத்து கணக்கிடுகிறார். ஆனா மருத்துவத்தை போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள் மிக துல்லியமாக உங்களினுடைய இரத்த அழுத்தத்தை சோதிக்கணும்னா கண்ணுல இருக்கக்கூடிய பிரஷர் எடுக்கும். அதுலதான் மிக நுண்ணிய இரத்த குழாய்கள் செல்லுகின்றன. அப்ப அதனை கொண்டு அந்த ஐ பிரஷரை வைத்து தெரிந்தால் நம்ம உடலினது இரத்த அழுத்தம் துல்லியமா கணக்கிட முடியும். இன்றைய நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய செய்தி. அதனால இந்த நாடிகளை அளவிடுதல் அவ்வளவு கடினம். அப்போ இத்துணை விதமான இயற்கையில் அமைய பெற்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றாற் போன்ற குதிரைகளாக அவைகள் கருதினால் அவைகளை இந்த இந்திரனது தேரில் பூட்டப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு குதிரையும் ஒரு தனித்துவமானது. வேதங்களை போன்ற குதிரை, கரணங்களை போன்ற குதிரை, பூதங்களை போன்ற குதிரை, 3 அரண்களை போன்ற குதிரை, 10 நாடிகளை, 4 திக்குகளை போன்ற குதிரை, இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த குதிரைகளாக இருப்பதினால் இந்த குதிரைகளை வெல்லுதல், போர்க்களத்தில் இந்த குதிரைகளை அழித்தல் என்பது இயலாது. இப்படிப்பட்ட குதிரைகளினால் பூட்டப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த தேரை மாதலி கொண்டு ராமன்ட்ட நிறுத்தினான். ராமனுக்கு உரிய தேர் என்று கொண்டு வந்தாலும் ராமன் சம்மதிக்கணும் இல்லையா? வந்ததனை வானவர் வணங்கி வலியோய் நீ எந்தை தர வந்தனை எமக்கு உதவுகிற்பாய் தந்த அருள்வை வென்றி என நின்று தகை மென் பூச்சிந்தினார்கள் மாதலி கடாவி நனி சென்றான். இந்த தேர் அப்படி நின்ன உடனே வந்ததனை அவ்வாறு தங்கள் முன்னே நின்ற தேரை வானவர் வணங்கி, தேவர்கள் எல்லாம் வணங்கினார்கள். மாதலியை நோக்கி வலியோய் வல்லமை உடையவனே நீ எந்தை தர வந்தானை, நீ எம் தலைவனாகிய இந்திரன் அனுப்பியதால் வந்திருக்கிறாய், எமக்கு உதவுகிற்பாய், எங்களுக்கு உதவும் ஆற்றல் உடைய நீ வென்றி தந்தருள்வை வெற்றியை தருவாயாக என நின்று என்று தேவர்களெல்லாம் மாதலியையும் அவன் கொண்டு வந்த தேரையும் வாழ்த்தி தன்மென் பூச்சிந்தினார்கள். குளிர்ந்த மெல்லிய மலர்களை கொண்டு அந்த தேரையும் மாதலியையும் அர்ச்சித்து கடாவி தேரை செலுத்தி கொண்டு நனி சென்றான். விரைவாக ராமனை நோக்கி மாதலி தேரை செலுத்தி சென்றான். அங்க போய் நிறுத்தினான். வினை பகை விஷை கொடு விசும்பு உருவி
மான மனத்தின் விசை பெற்றுள்ளது வந்தது என வானொடு அனைத்து உலகமும் தொழ அடைந்தது அமலன் பால் நினைப்பும் இடை பிற்பட நிமிர்ந்தது நெடுந்தேர். அந்த நெடுந்தேர் பெரிய தேர் வினைப்பகை விசைக்கொடு ஆன்மாவின் பகையாகிய வினையின் வேகத்தை கொண்டு. என்ன அழகான மேற்கோள்! இந்த சொற்றொடருக்கு கம்பனாலதான் இந்த ஓமையை கொண்டு வர முடியும். உதாரணம், நம்ம பேச்சு வழக்கில் ஒரு ஏளனமான ஒரு சொல் வழக்க வச்சிருப்போம். எப்படின்னா, நம்ம என்னதான் முயன்றாலும் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சி தோற்றுவிடும்னு அதை சொல்றதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவார். நாம ஒண்ணுத்த செய்யலாம்னு ரயில்ல போனா அது நமக்கு செய்யப்படக்கூடாதுன்னு நம்ம அதிர்ஷ்டம் மெயில்ல போய் முன்னிக்கணும். பேச்சு வழக்கில் சொல்றது. நாம ரயில்ல போனா நம்ம அதிர்ஷ்டம் மெயில்ல போய் நிற்கணும். நமக்கு முன்னாடி போய் நம்ம அதிர்ஷ்டம் நம்மளை செய்ய விடாம தடுத்துடணும். அது போல அதே இந்த பொருள் படக்கூடிய செய்திய கம்பன் காலத்து ஓமை பாருங்க எப்படியா, வினைப்பகை விசை கொடுன்னார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு பிறவியை முடித்து கொண்டு அடுத்த பிறவிக்கு போகிறது. அது அடுத்த பிறவிக்கு எவ்வளவு வேகமாக போகிறதோ அதை விட அதனை முந்திக் கொண்டு அதனுடைய பாவம் முன்னாடி போய் சேருமா வினை. உடலிலிருந்து உயிர் பிரிந்த உடனே அந்த உயிர் அடுத்த உடலுக்கு எவ்வளவு விரைவாக போகிறதோ அது போகக்கூடிய விரைவை காட்டிலும் இதுகாரும் இந்த உடலை தாங்கி இந்த ஆத்மா செய்த பாவ புண்ணியம் அது அடுத்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது போய் முன்னாடி நின்றுது. அப்போ வினை பயனுக்கு ஏற்றாற் போலதான் உங்களுடைய அடுத்த பிறவியும் அமையும்ன்றது குறிப்பு. அதுபோல வினையின் வேகத்தை கொண்டு விசும்பு உருவி ஆகாயத்திலிருந்து ஊடுருவி கொண்டு மான மனத்தின் விசை பெற்றது பெருமைக்குரிய மனோவேகத்தை காட்டிலும் விரைவாக செல்லத்தக்கதாகிய அந்த தேர் வந்தது ராமனிடம் வந்து சேர்ந்தது என வானோடு அனைத்து உலகும் தொழ. வானுள்ளவர்கள் தேவர்களும் ஏனைய பிற உலகத்தில் உள்ளவர்களும் அந்த தேரை தொழுதார்கள். அமலன் பால் அடைந்தது குற்றமற்றவனாகிய ராமனிடம் வந்து நின்றது. நினைப்பும் இடை பிற்பட எண்ணம் கூட பின்னடையும்படி மனோவேகத்தை காட்டிலும் மனது கூட இந்த தேர் வேகத்துக்கு தோத்து போகும். நெடுந்தேர் அந்த பெரிய தேர் நிமிர்ந்தது. அப்படி கம்பீரமா வந்து நின்னது ராமன் முன்னாடி. உலகத்துல வேகம்னு சொன்னா மனோவேகம், வாயு வேகம், இதுதான். காற்றை காட்டிலும் வேகமானது மனது. அந்த மனதை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியதான் இந்த தேர். ராமன் முன்னாடி வந்து நின்னது. ராமனுக்கு ஆச்சரியம், இது ஏது தேர், எதுக்கு வந்திருக்கு? ராமன் கேட்டா மாதிரிகிட்ட, யார் இந்த தேர், எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்க? அலறி தனி ஆழி பூனை தேர் இது எனில் அன்றால் உலகின் முடிவில் பெரிய ஊழ் ஒளி இது அன்றால் நிலைகொள் நெடு மேருகிரி அன்று நெடிது அம்மா தலைவர் ஒரு மூவர் தனி மானம் இதுதானோ. எங்க கம்பன் அலறி, சூரியனுடைய அலறினாக்க சூரிய வெளிச்சம் பட்டு தாமரை மலருவதினால் தாமரையை மலர்விக்க கூடியவன் சூரியன். ஆகவே அவனுக்கு பேர் அலரி. அலர்னாக்கு பூன்னு அர்த்தம். பூவை மலருவதற்கு காரணமான சூரியன், ஆகவே அலரி. தனியாழி புனை தேர் இது எனில் அன்று. ஒற்றை சக்கரம் பூண்ட தேர்தான் இது என்றால் அப்படி இல்லை, இதுக்கு சக்கரம் 2 இருக்கு. உலகின் முடிவில் உலகங்கள் அழியக்கூடிய காலத்துல எழுகின்ற பெரிய ஊழ் ஒளி இது அன்று. பெரிய ஊழி காலத்தில் தோன்றும் தீயின் ஒளி இது என்றால் அந்த தீக்கு சக்கரம் இருக்காது, குதிரைகள் இருக்காது. நிலைகொள் நெடு மேரு கிரி என்று நிலை பேர் உடைய பெரிய மேருமலையா, அதுக்கு ஏது சக்கரம்? மேருமலை மாதிரி உயரமா இருக்கு, ஆனா மேருமலைக்கு சக்கரம் கிடையாது.
நெடிது மிகவும் உயரமானது என்று தலைவர் ஒரு மூவர் தலைவர்களாகிய ஒப்பற்ற மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் தனி மானம் இதுதானோ, அவர்களினது சிறந்த விமானம் இதுதானோ, அவர்கள் பறந்து செல்லக்கூடிய விமானம் போன்று இந்த தேர் இருக்கிறது. ஒரு காலம் இது மும்மூர்த்திகளின் விமானமோ தெரியல ராமனுக்கு. இப்படிப்பட்ட பெருமையோடு பார்த்த அந்த தேரை ராமன் ஆச்சரியப்பட, இது எதுக்கு நம்ம கிட்ட வந்தது? என்னை இது நம்மிடை எய்தல் என எண்ணா மன்னவர் தம் மன்னன் மகன் மாதலியை வந்தாய் பொன்னின் ஒளிர் தேர் இது கொடு ஆர் புகழ என்றான் அன்னவனும் அன்னதனையாக உரை செய்தான். இந்த தேரோட வந்த பாகனை பார்த்தா மாதலிய, யார் தேர், எதுக்கு இங்க வந்திருக்கு? என்னை இது நம்மை இடை எய்தல், இந்த தேர் நம்மிடம் எப்படி வந்தது ராமன் கேட்கிறான். என எண்ணா என்று எண்ணி மன்னவர் தம் மன்னன் மகன், மன்னர்களினது மன்னவனாகிய ராமன் மாதலியை, அந்த தேர்ப்பாகனாகிய மாதலியை பார்த்து பொன்னின் ஒளிர் தேர் இது கொடு, பொன் போல் ஒளி வீசக்கூடிய இந்த தேரை கொணர்ந்து யார் புகழ, எவர் கட்டளைப்படி இங்கு வந்தாய் என்றான் என்று கேட்டான். அன்னவனும், ராமன் கேட்ட உடனே அன்னவனாகிய மாதலியும் அன்னதனையாக உரை செய்தான். ராமன் கேட்ட செய்தியை உரிய விடையாக பதில் சொல்ல ஆரம்பிச்சான். இந்த தேர் யாருது, எப்படி இங்க வந்ததுன்னு தானே கேட்கறீங்க, பதில் சொல்றேன். முப்புறம் எரித்தவனும் நான்முகனும் முன்னாள் அப்பகல் இயற்றி உளது 1000 அருக்கற்கு ஒப்பு உடையது ஊழி திரிகாரும் உலைவு இலா இப்பெரும் இப்பொரு இல் தேர் வருவது இந்திரனது எந்தாய். எனக்கு தந்தை போன்றவனே ராமனே எந்தாய். முப்புறம் எரித்தவனும் திரிபுரத்தை எரித்த சிவபெருமானும் நான்முகனும் பிரம்மனும் முன்னாள் அப்பகல் முதல் நாளாகிய படைப்பு காலத்தில் இயற்றி உள்ளது செய்யப்பட்டது. முதல்ல பிரம்மன் படைக்கக்கூடிய வேலையை தொடங்கின பொழுது சிவனுக்காக முதல்ல பிரம்மனால் படைக்கப்பட்ட தேர் இது, ஆதித்தேர். 1000 அருக்கற்கு ஒப்புடையது, தனது ஒளி சிறப்பினாலே 1000 சூரிய ஒளியை தன்னகம் கொண்டுள்ளது. ஊழி திரிகாரும் உலைவு இலா, ஊழிக்காலம் மாறும் போதும் அழிவில்லாதது, 4 யுகத்தையும் கடந்து நிற்கக்கூடியது. 4 யுகங்களையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தேர். ஆதியில படைச்சது ஞாபகம் வச்சுக்கணும். 4 யுகம் சேர்ந்தது ஒரு பேர் யுகம். அந்த மாதிரி 72 பேர் யுகம் கொண்டது ஒரு மகா யுகம். அந்த மாதிரி பல மகா யுகங்களுக்கு முன்பு படைப்பு உருவாச்சு. அப்படிப்பட்ட முதல் யுகத்துல படைக்கப்பட்ட முதல் பொருள் இந்த தேர். இப்ப நாம இருக்கக்கூடிய யுகம் கலியுகத்தின் முன் பகுதி, ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும். பிரதமே பாதே சங்கல்பம் பண்ணும்போது அப்படிதான் சொல்றோம். கலியுகே பிரதமே பாதே, முதல் கலியுகத்தினுடைய முதல் குவார்டர்ல இருக்கும். 4 பாதம், ஒவ்வொரு யுகத்திற்கு 4 பாதம் உண்டு. இந்த முதல் பாதத்தில் இருக்கும். அதுவே எத்தனை வருஷம் ஆச்சா? 4000 லட்சம் வருஷம் ஆச்சு என்று. இது முடியறதுக்கு இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் போன முதல் குவார்டர் முடியறதுக்கு. அப்ப இந்த கலியுகம் எத்தனை வருஷம்னு கணக்கு பண்ணி சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு யுகமும் எத்தனை ஆண்டுகள்னு நம்ம மானுட ஆண்டோடு பொருத்தி காட்டி இருக்கிறார்கள். அதனால இந்த யுகம், இந்த 4 யுகம் சேர்ந்த பேருயுகம், இந்த பேருயுகங்களாகிய 72 சேர்ந்த மகாயுகம், அதனுடைய அளவில் அதிகமான மகாமக யுகம்னு இருக்கு. அப்ப உருவானதான் இந்த தேர். அப்ப பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான தேரு அந்த கம்பீரத்தோட இருக்கு. சரி, நாம வீட்டுல சொல்லுவோம்ல, இந்த பாத்திரம் எப்படி வந்த ஆண்டு அனுபவிச்ச பாத்திரம் சார், எங்க தாத்தா காலத்து பாத்திரம் கனமா இருக்கும் பாருங்க. அது சொல்றதே ஒரு பெருமை. எங்கள் வீடுகள்ல எல்லாம் இந்த மாதிரி அந்தணர் குடும்பங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா சில பாத்திரங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு
தகுதி கொடுத்து வச்சிருப்போம். கங்காளம்னு ஒரு பாத்திரம் பெரும்பாலும் வீட்டுல பரண் மேல இருக்கும். அதை இறக்கிறதுக்கே 2 ஆள் உதவி வேணும். அந்த காலத்துல அதுலதான் நீரை சேர்த்து வைத்திருப்பார்கள். கங்காளம் எங்க தாத்தா காலத்துன்னு பெருமையா சொல்லி பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்த பழமையோடு பேசக்கூடிய சில பாத்திரங்களை வைத்திருப்பார்கள். இது எங்க பாட்டி கையாண்ட கச்சட்டின்னு, கல் சட்டி பாட்டி கையாண்டது. அப்படி அதற்கு தொன்மம் கொடுத்து அதை ஒரு பெரிய தகுதியாக பெருமையா சொல்லுவார். அதுபோல வீட்டுல கையாளக்கூடிய ஈயச்சொம்பு, இதுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. அப்படி புழக்கத்துல இருந்து அப்படி பன்னெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்ட பொருள்கள் அது. இன்னைக்கு அதெல்லாம் பெரும்பாலும் யாரும் கையாளுவதே இல்லை. பல வீடுகள்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. சில வீடுகள்ல ஆன்டிக் வேல்யூவா கோலுபொம்மை மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவர்கள், நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை என்றால் தஞ்சையினுடைய அரண்மனையை போய் பார்க்கலாம். அதுக்கு கட்டணம் கொடுத்து அந்த அரண்மனையில அந்த மராட்டிய மன்னர்கள் தங்கள் இப்போ இன்னும் அந்த அரண்மனைக்குள்ள மராட்டிய குடும்பம் இருக்கு, அரச குடும்பம் இருக்கு. அந்த பகுதிக்கு போக முடியாது. கொஞ்சம் நல்ல நட்போடு இருந்து அவர்கள் அழைத்து செல்வார்கள். அரசர் குடும்பம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பகுதிக்கு மட்டும் போக முடியாது. மீதி இந்த தர்பார் மண்டபம் மற்றைய மண்டபங்கள்ல அவர்கள் புழங்கின பொருள்லாம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு பாத்திரமும் ஆள் உயரம். அதுல இது இந்த மாதிரி எண்ணெய் கொப்பரைன்னு அந்த அளவுல எண்ணெய் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு ஆளை உள்ள இறங்கினா மூடிடும். அந்த அளவிற்கு உயரம், அகலம் அவ்வளவு பெரியது. இதெல்லாம் இன்றமும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கலை பொருளாக வைத்து அல்ல வேலைப்பாடுகளோடு இருக்கு. ஜாடிகள் அதை தயாரிப்பதற்கே நான் ஒரு முறை அண்மை காலத்துல ஒரு யூடியூப்ல பார்த்தேன். கப்பல் செல்லுவதற்கு கீழே ப்ரொப்பல்லர் இருக்கு இல்லையா, நீரை சுற்றி போகக்கூடிய இந்த ப்ரொப்பல்லர் எப்படி செய்கிறார்கள்னு பார்த்தேன். பூமியில அந்த இறக்கை போன்ற அந்த 3 விங்ஸ் போன்ற இந்த ஃபேன், அதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி அதுல துவாரங்களை இட்டு அதுல உருக்கின இரும்பை ஊற்றுகிறார்கள். காஸ்ட் அயர்ன்ல செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய ரெக்கை, 3 ரெக்கைகள் கொண்ட வார்ப்படம், வார்த்து எடுக்கக்கூடிய. அப்புறம் அதை ஒழுங்கா ஃபைல் பண்ணி அது மானுடர்கள் ஒரு 10 மனிதர்கள்லாம் சேர்ந்து தூக்க முடியாது. அதில் செய்து கிரேன் மூலமா அதை சங்கிலி கொண்டு பிணைத்து எழுப்பி அப்புறம் அதை அழகா ஃபைல் பண்ணுகிறார்கள். 4 பேர் 5 பேர் சேர்ந்து. அதனால அத்தகைய பெரிய அளவில் அந்த ஜெயின்ட் சைஸ் என்றது. அதனால இந்த அளவை சொல்லுகிறார். 1000 அருக்கர் சூரிய ஒளி, 1000 சூரியன் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்த தேரோட பிரகாசத்துக்கு இணையானது கிடையாது. ஊழி திரிகாரம், ஊழிக்காலம் மாறும் போதும் அழிவில்லாததுன்னா பல ஊழிகளை கடந்து நிற்கக்கூடிய தேர். இத்தேர் வருவது வந்துள்ளது. இந்த தேர் இந்திரனது, இந்திரனுக்கு உரியது. அவன் அனுப்பிச்ச தேர் இது. அண்டம் போல், மன்னிக்கணும், அண்டம் இது போல்வன அளப்பு இல அடுக்கி கொண்டு பெயரும் குறுகும் நீளும் அவை கோள் உற்று உண்டவன் வயிற்றினையும் ஒக்கும் உவமிக்கின்ற புண்டரீக நின் சரம் என கடிது போமர். என்ன இது தமிழ்ல அழகா சொல்லுவோம். ஒரு உவமைக்கு எதை சொல்லுகிறோமோ அந்த சொல்லிய பொருளையே இதற்கு உவமையாக மாற்றி விடுகிறது. ராமனை வியக்கக்கூடிய தேரு, அந்த தேர் பெருமையை மாதலி சொல்றான். இது போகக்கூடிய வேகம் எவ்வளவு தெரியுமா? ராமா, உன் அன்பின் வேகத்தை போல. ராமன் செலுத்தக்கூடிய அம்பின் வேகம் எப்படியோ அந்த வேகத்திற்கு இணையாக இந்த தேர் செல்லுமா. எப்படியாம்? புண்டரீக கண், கால், கை, பாதம் எல்லாம் தாமரை நிறத்துல இருக்குமா ராமனுக்கு. கண்ணு, கரம், கால் போன்ற உறுப்புகளால் தாமரை மலர் போன்ற தன்மையை பெற்றுள்ள ராமனே,
இது போல்வன அண்டம் அளப்பு இல. இந்த அண்டம் போல அளவற்ற அண்டங்கள் போல பெரியது. எல்லா அண்டங்களையும் இதுக்குள்ள அடக்கிடலாம். அளப்பு இல, இதை அளந்து சொல்ல முடியாது. அடுக்கி கொண்டு பெயரும், எல்லா அண்டங்களையும் தன் மீது அடுக்கி கொண்டு அனாயாசமா செல்லக்கூடிய அளவினுக்கு அளவில் பெரிய தேர். குறுகும் நீளும், தேவைப்படுகின்ற பொழுது தன்னை சுருக்கி கொள்ளும், தேவைப்படுகின்ற பொழுது தன்னை நீட்டிக்கும். எப்படி? எந்த இடத்திலும் செல்லத்தக்கது. தானா சுருங்கும், தானா விரிவடையும். போதுமா? இந்த மாதிரி ஒரு வாகனம் கிடைச்சா உலகத்துல எந்த மூலையும் இமைக்கிற பொழுதுல போகலாம். நீளும் உவமைக்கின் அவை கோளுற்று உண்டவன் வயிற்றினை ஒக்கும். இந்த தேருக்கு ஒரு உவமை சொல்லணும்னா, எல்லா அண்டங்களையும் தன் வயிற்றுள் அடக்கி இருக்கிறானே அந்த நாரணனது வயிறு போலன்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கு. அவ்வளவு பெரியது. வேகம் எப்படி தெரியுமா? நின் சரம் என கடிது போம். உன்னுடைய வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பு இருக்க, அந்த அம்பு என்ன வேகமா போகுமோ அதற்கு இணையான வேகத்தோடு போகும். அளவுல பெரியது, ஆகவே வேகம் குறையுமான்னா இல்ல, உன் அம்பினது வேகத்திற்கு இணையாக போ, அந்த அளவினுக்கு மேலானது என்று அந்த தேரின் பெருமையை சொல்லுகிறார். இதோட நிற்போம். நாளை பெரிய புராணத்துல சந்திப்போம்.